So during the function of secondary functions, root may be modified in its structures. அந்த மாதிரி மாடிஃபை பண்ணதில் வந்து என்ன அப்படின்னா ரூட் மாடிஃபிகேஷன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேப் ரூட் மாடிஃபிகேஷன், அட்வான்டேஜியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு. அந்த டேப் ரூட் மாடிஃபிகேஷன், டேப் ரூட் வந்து அப்படின்றது என்னது, டைகாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டேப் ரூட். இந்த டேப் ரூட் மாடிஃபிகேஷன் மேபி 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் அண்டு ப்ரீத்திங். அதாவது ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக வந்து டேப் ரூட் மாடிஃபை ஆகிருக்கும், அதே மாதிரி ப்ரீத்திங் சுவாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டேப் ரூட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் பர்பஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோனிக்கல் ரூட், ஃபியூசிஃபார்ம் அண்டு நேப்பிஃபார்ம். கோனிக்கல் அப்படின்றது என்ன, நம்ம ஏற்கனவே வந்து லோயர் கிளாஸ்லலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது கோனிக்கல் ஃபார்ம் அப்படின்றது கூம்பு வடிவம் இருக்குது அப்படின்றது. கேரட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்புறம் தட்டையாகவும் இம்மீடியட்லி இட் வில் பி ஷார்பன் எண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கோனிக்கல் ஃபார்ம். தீஸ் ஆர் கோன் லைக், ப்ராட் அட் த பேஸ் அண்டு கிராஜுவலி டேப்பரிங் டுவர்ட்ஸ் அப்பாக்ஸ். எக்ஸாம்பிள் பம்பர மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் டார்கஸ் கரோட்டா. கேரட் இருக்கக்கூடியது கோனிக்கல் ஃபார்ம். அடுத்தது வந்து ஃபியூசிஃபார்ம் அப்படின்றது கதிர்கோள் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட் த டாப் அட் த எண்ட் ஆஃப் த ரூட்ஸ் மேபி இன் த ஷார்பன் அண்ட் இன் பிட்வீன் இட் வில் பி ப்ராட் இன் ஷேப். எக்ஸாம்பிள் ரஃபானஸ் அட்டைவஸ். ரஃபானஸ் அட்டைவஸ் அப்படின்றது என்னது, முள்ளங்கியில் இருக்கக்கூடியது. தென் நேப்பிஃபார்ம் அப்படின்றது இட்ஸ் அ வெரி ப்ராட் அட் த அப்பாக்ஸ் ரீஜன் அண்ட் இமீடியட்லி இட் வில் பி ஷார்பன் அட் தி லோயர் போர்ஷன்ஸ் அட் த பேஸ். ஓகேவா, அதுதான் வந்து என்னது நேப்பிஃபார்ம் ரூட்ஸ். இது எல்லாமே வந்து என்னது கேரட், தென் ரேடிஷ், பீட்ரூட் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். நம்ம ஆர் யூஸிங் ஃபார் சில வெஜிடபிள்ஸ்னோ. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்கள் உணவை சேமித்து வைப்பதற்காக இந்த மாதிரியான மாற்றங்களை அடைந்திருக்கும். இதுதான் வந்து என்னது ஸ்டோரேஜ் பர்பஸ். அடுத்தது ப்ரீத்திங் பர்பஸ் அப்படின்னக்குள்ளார இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீத்திங் அப்படின்னக்குள்ள அந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா. மாங்க்ரூவ் அப்படின்றது என்னது, சதுப்பு நில காடுகளில் வளரக்கூடிய தாவரங்கள் வந்து ஈரப்பதம் நிலத்தில் எப்பயுமே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான இதில் வந்து வேர்களுக்கு வந்து ஆக்சிஜன், அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜன் வந்து சம அளவு கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் சம் மாங்க்ரூவ் பிளான்ஸ் லைக் அபிசீனியா, ரைசோபோரா, ப்ரூகீரா டெவலப் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரூட்ஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ஃபார் ரெஸ்பிரேஷன் பிகாஸ் ஆஃப் தி soil becomes saturated with water and aeration is very poor. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சாயில் வந்து சலைன் வாட்டராக இருக்கும், அதாவது இந்த உப்பு தண்ணியாக இருக்கும். அதனால் என்ன கிடைக்காது, அதுக்கு வந்து போதுமான அளவு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய டேப் ரூட் வந்து மேல் நோக்கி வளரும், நெகட்டிவ்லி ஜியோட்ரோஃபிக்காக வளரும். ரூட்டோட கண்டிஷனே என்னது, பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். ஆனால் இந்த அபிசீனியாவில் மட்டும் என்ன பண்ணும், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்துருக்கீங்களா, பிச்சாவரம் யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. அங்கே வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். அதில் வந்து அந்த காற்று வந்து அட்மாஸ்பியருக்கு ஏரை வந்து சுவாசிக்கிறதுக்காக ரூட்ஸ் வந்து நெகட்டிவ்லி ஜியோட்ரோஃபிக்காக வளர்ந்துருக்கும். அங்கே வந்து அதில் வந்து நிறைய ப்ரீத்திங் போர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து நெகட்டிவ்லி ஜியோட்ரோஃபிக். இங்கே வந்து என்னது ப்ரீத்திங் போர்ஸ் இருக்கும், சுவாச துளைகள் இருக்கும். இதன் மூலமாக வந்து இட் வில் பி கெட் தி அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் அண்ட் லிவிங். இந்த ப்ரீத்திங் போர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நெமட்டோஃபோர்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகே, இதுதான் ப்ரீத்திங் ரூட். ஸோ செகண்டரி ஃபங்க்ஷனில் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் ஃபஸ்ட்டு டேப் ரூட் மாடிஃபிகேஷன் என்னது, ஸ்டோரேஜ் பர்பஸ் அண்டு ப்ரீத்திங் பர்பஸ். ஓகே, ப்ரீத்திங் ரூட் அண்ட் ஸ்டோரேஜ் ரூட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வென்டீஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். அட்வென்டீஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வாட் ஆர் த பர்பஸ் இருக்குன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ். அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் அப்படின்றது என்னது, ஜல்லிவேர் தொகுப்புகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து அட்வென்டீஷியஸ் ரூட். அது எதுக்காக மாறி இருக்குன்னா சேமிப்பதற்காக மாறி இருக்குது. மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னா தாவரங்களை தாங்கி வளர்வதற்காகவும், ஒரு சில விட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் ஃபங்க்ஷன் செய்கிறதுக்காகவும் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் கேன் பி மாடிஃபைடு இன்டு சம் அதர் ஃபார்ம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் பர்பஸ் அப்படின்றது என்னென்னா அட்வென்டீஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனில் ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்றது டியூபரஸ் ரூட் இஸ் நத்திங் பட் these roots are swollen without any defined shape. Tuberous roots are produced singly and not in cluster. Example Ipomia batatas. உங்களுக்கு இங்கே டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கில். ஸோ இதுதான் வந்து என்னது டியூபரஸ் ரூட் இல்லையா. ஸோ இந்த டியூபரஸ் ரூட்டில் வந்து ஐப்போமியா பட்டாடாஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வேர்கள் வந்து என்னது உணவை சேமிப்பதற்காக வீங்கின மாதிரியான அமைப்பு இருக்குது. கிளஸ்டர் ஃபார்மில் இல்லாமல் தனித்தனியாக இருக்கும்.
அடுத்தது fasciculated root அப்படின்னா என்னென்னா முடிச்சு வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது these roots are in cluster form at the base and the stem. எக்ஸாம்பிள் டாலியா, அஸ்பராகஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் அப்படின்னா என்ன, ஒரு தொகுப்பு மாதிரியான அமைப்பில் காணப்படும். அது ஒரு மாதிரி ஒரு கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து உணவுகளை சேமித்து கிழங்கு மாதிரியான அமைப்பு இருக்கும். அது எதில் இருக்குது அப்படின்னா டாலியாலையும் அஸ்பராகஸ்லேயும் இருக்கும். அடுத்தது நாடுலஸ் ரூட்ஸ் அப்படின்றது முடிச்சு வேர்கள். ஸோ நாடுலஸ் ரூட்ஸ் அப்படின்றது in this type of roots swelling occurs only near the tips. எக்ஸாம்பிள் மராண்டா ஆரோ ரூட், கர்குமா அமாடா, மேங்கோ ஜிஞ்சர், கர்குமா லாங்கா, டர்மரிக். இந்த மஞ்சள் இஞ்சி, இஞ்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், அதில் வந்து ஒரு அந்த வேர் நுனியில் பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரியான அமைப்பு இருக்கும். அதில் வந்து சல்லி வேர்கள் இருக்கும். ஸோ இது என்னது, மஞ்சள் இஞ்சி எல்லாமே வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இல்லையா, அதுக்காக அந்த பர்பஸ்க்காக ரூட் மாடிஃபை ஆகிருக்கு. அடுத்தது மோனோலிஃபார்ம் ஆர் பீடட் ரூட். பீடட் ரூட் அப்படின்றது என்னென்னா மணி மாதிரியான அமைப்பு, மணிமாலை மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மோடட் ஆர் beaded root அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோலிஃபார்ம் ஆர் beaded root. These roots swell at frequent interval giving them and beaded appearance. Example vitis, portulac, momardica. ஸோ உங்களுக்கு இங்கே டயக்ராம் கொடுக்கலது beaded root இங்கே பாரு, அதாவது மணிகளை கோத்த, இது அங்கங்கே மணிகளை கோத்த மாதிரி இருக்கும். அதாவது இப்படி இருக்கும், இந்த மாதிரி அங்கங்கே ஸ்வாலிங் இருக்கிறனால அதுக்கு பேர் என்னது, மணிமாலையை கோத்த மாதிரி இருக்கிறனால beaded root அப்படின்னு பேர். ஆனுலேட்டட் ரூட் அப்படின்றது என்னென்னா, ஸோ இது வந்து பீடட் ரூட் கிடையாது, ஆனுலேட்டட் ரூட்டு. பீடட் ரூட் அப்படின்றது அந்தந்த இடத்துல நடுவில் வீங்கின மாதிரி இருக்கும். அது வந்து மணிகள் கோத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனுலேட்டட் ரூட் அப்படின்றது தீஸ் ரூட்ஸ் ஹாவ் எ சீரீஸ் ஆஃப் ரிங் லைக் ஸ்வெல்லிங் ஆன் தயர் சர்ஃபேஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். எக்ஸாம்பிள் சைக்காட்ரியா. ஸோ இதுதான் வந்து என்னது, ஆனுலேட்டட் ரூட். இந்த ஆனுலேட்டட் ரூட்டில் வந்து ஒரு ப்ராப்பர் இன்டர்வலில் வந்து என்ன இருக்குது, வீங்கின மாதிரியான அமைப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் வந்து ஆனுலேட்டட் ரூட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து என்னது, ஸ்டோரேஜ் பர்பஸ். வாட் இஸ் தட், ஸ்டோரேஜ் பர்பஸ். அதாவது உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்காக வேர்கள், சல்லி வேர்களானது மாற்றமடைந்திருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட். அதாவது ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, டு ஃபார்ம் த பிளான்ட் இன்டு தி சாயில் இல்லையா. ஸோ அதை தவிர இந்த சல்லிவேர் தொகுப்புகளில் இருக்கக்கூடியது வந்து ஒரு சில மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். அந்த மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது தான் வந்து என்னது, ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங் ரூட் அண்ட் பட்ரஸ் ரூட். ஸோ ப்ராப் ரூட் அப்படின்றது என்னென்னா தூண் வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, தூண் வேர்கள், பில்லர் ரூட். ஸோ தீஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிகலி டவுன்வர்ட் ஃப்ரம் த லேட்ரல் பிரான்ச்சஸ் இன்டு த சாயில். ஸோ இந்த ஆலமரம் பார்த்துருக்கோமா, ஃபைக்கஸ் பெங்காலென்சிஸ் அப்படின்றது அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா அந்த விழுதுகள் இருக்கும். அது வந்து என்னது, அது வந்து இட் இஸ் எ டைப் ஆஃப் ரூட் ஒன்லி. இட் வில் பி க்ரோஸ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக், பூமியை நோக்கி வளர்ந்துட்டு வரும் இல்லையா. அது எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா, இட் ரூட்ஸ் க்ரோ வெர்டிகலி டவுன்வர்டு ஃப்ரம் த லேட்ரல் பிரான்ச்சஸ் இன்டு தி சாயில். இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சஸ்லேருந்து சாயிலை நோக்கி வளர்ந்துட்டு வரும். இதுதான் வந்து என்னது, ப்ராப் ரூட், தூண் வேர்கள் அப்படின்னு பேர். இது எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் வளர்ந்துட்டு வரும் பொழுது ஆலமரத்தோட கிளைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா ஆலமரம், அதை வந்து தாங்கி பிடிப்பதற்காக, உடஞ்சிடாமல் தாங்கி பிடிக்கிறதுக்காக பயன்படுறதுனால இதுக்கு தூண் வேர்கள் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து ஃபைக்கஸ் பெங்காலென்சிஸ், பேனியன் ட்ரீ, இந்தியன் ரப்பர் டீ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட் அப்படின்றது என்னென்னா, பிரேஸ் ரூட் அப்படின்றது இந்த கரும்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கணுலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி குட்டியான ரூட்ஸ் இருக்கும். அது ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா கரும்பெல்லாம் நல்லா விளைஞ்ச கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் வந்து அந்த ஸ்டில்ட் ரூட் வளர்ந்து பூமியில் வந்தது அப்படின்னா நம்ம அது வரைக்கும் விடுறதில்லை. ஸோ சப்போஸ் அது ரொம்ப நல்ல காட்டு பயிர்கள்லாம் இருந்தது அப்படின்னா, யாரும் அறுவடையெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னா என்னாகும், அந்த குட்டி குட்டியாக அந்த கணுவில் இருக்கக்கூடிய வேர்கள் எல்லாம் பூமியை நோக்கி வளர்ந்து அந்த தண்டு வந்து உடஞ்சிடாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். அது ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து என்னது, ஸ்டில்ட் ரூட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜியாமேஸ், பேண்டானஸ் அண்டு ரைசோஃபோரா. சோளத்துலலாம் பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி இருக்கும். தென் கிளைம்பிங் ரூட் அப்படின்றது, கிளைம்பிங் ரூட் அப்படின்னா அந்த மணி பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும், கிளைம்பிங் ரூட் இருக்கும். அதாவது ஏறுகொடிகள், பற்றுக்கொடிகள் அப்படின்றோம் இல்லையா. These roots are produced from the nodes of the stem which attach themselves to the support and help in climbing. To ensure a foothold on the support, they secrete a sticky juice which dries up in air, attaching the roots to the support. Example, piper beetle. மிளகு செடியெல்லாம் இருக்கு இல்லையா, மிளகு செடி, வெத்தலை கொடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த
ஒவ்வொரு கணுலேருந்து ஒரு ஒரு வேர்கள் மாதிரியான அமைப்பு இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வந்து பற்றி கொண்டு அதை வந்து சுற்றி வளரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பட்ரஸ் ரூட் அப்படின்றது இன் சர்டைன் ட்ரீஸ் ப்ராட் பிளான்ட் லைக் அவுட் க்ரோத்ஸ் டெவலப் டுவர்ட்ஸ் த பேஸ் ஆல் அரவுண்ட் த trunk. They grow obliquely downwards and give support to huge trunks of trees. This is an adaptation for tall rainforest trees. Example, Bombax, Ceiba, red silk cotton tree, Ceiba pendandra, white silk cotton tree, Dillonyx regia, Bombax. இந்த பாம்பாக்ஸ் வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பட்ரஸ் ரூட் அப்படின்றது பிளான்ட்டோட அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்மை ஒட்டின மாதிரி பெரிய பெரிய பேஸில் வந்து அந்த தண்டை சுற்றி வந்து ஒரு பெரிய பெரிய அவுட் க்ரோத் வந்து டெவலப் ஆகும். இது வந்து என்ன பண்ணும், கீழ் நோக்கி வளர்ந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். ஹியூஜ் ட்ரங்க், அந்த தண்டினுடைய பரப்பளவை வந்து அதிகரிக்கும். இதை பார்த்தா நம்மளுக்கு தண்டு மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த தண்டை சுற்றி வந்து என்ன உருவாயிருக்கு, வேர்கள் உருவாக்கி கீழே வரைக்கும் வந்திருக்கனால தண்டை ஒரு பெரிய அளவில் ஹியூஜாக இருக்குது. அதே மாதிரி இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா, மலைக்காடுகள்லாம் இருக்கு இல்லையா, ரெயின் ஃபாரஸ்ட்ரீஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். எக்ஸாம்பிள் பாம்பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, மெக்கானிக்கல் சப்போர்ட். ஃபார் கிவிங் மெக்கானிக்கல் சப்போர்ட் த ஃபைப்ரஸ் ஆர் அட்வென்டிஷியஸ் ரூட் ஹாஸ் பீன் மாடிஃபிகேஷன். விட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில சிறப்பு பண்புகளை செய்வதற்காக வேர்கள் வந்து உருமாறி இருக்கும். அதுதான் வந்து என்னது, விட்டல் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எபிபைட்டிக் ரூட் and foliar root, sucking root and photosynthesis root. These are the 4 types of vital functioning root. Epiphytic root அப்படின்றது என்னென்னா, தொற்று தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர்கள் வந்து எபிபைட்டிக் ரூட். உங்களுக்கு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் வந்து எபிபைட் அப்படின்றது வாண்டா அப்படின்ற ஒரு பிளான்ட் தான் வந்து எபிபைட் பிளான்ட், தொற்று தாவரம் அப்படின்னு இருப்பாங்க. இதில் வந்து எபிபைட்டிக் ரூட் ஆர் வெலாமன் ரூட் இருக்கும். அதாவது சம் எபிபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ் டெவலப் a special kind of aerial roots which hang freely in the air. These roots develop a spongy tissue called velamen which helps in absorption of moisture from the surrounding air. Example, Vanda dendrobium. இதில் வந்து இதுதான் வந்து என்னது, ஹேங்கிங் ரூட். ஒரு சில வேர்களானது கிளிங்கிங் ரூட் இருக்கும், அதாவது மரப்பட்டைகள் மேலே தொற்றிக்கொண்டு வாழக்கூடியதில் வந்து ஒரு சில வேர்கள், அந்த கிளிங்கிங் ரூட் அப்படின்றது வந்து மரப்பட்டைகளை பிடிச்சிட்டு வாழும், தாவரங்கள் நிலைத்து நிற்க பயன்படும். அதே மாதிரி இந்த ஹேங்கிங் ரூட் ஒரு சில வேர்கள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த வேர்களுக்கு மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ், வெலாமன் டிஷ்யூஸ். அதில் வந்து வெலாமன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். அந்த டிஷ்யூஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, இட் வில் பி அப்சர்வ் தி அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் இட் வில் பி பாசஸ் த்ரூ த பிளான்ட் ஃபார் தயர் சர்வைவல். ஸோ அந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கிற தாவரங்கள் அது வந்து என்னது, வேரினுடைய ஒரு வகையான மாடிஃபிகேஷன் தான். அதுதான் வந்து என்னது, அது வந்து எபிபைட்டுக்கு இருக்கக்கூடிய வெலாமன் ரூட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோலியார் ரூட் அப்படின்றது வந்து என்னென்னா, பிரையோஃபிலமில் இருக்கும். ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த வெயின்ஸ் ஆர் லேமின் ஆஃப் த லீஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளான்ட். அதாவது பிரையோஃபிலம், கட்டி போட்டால் குட்டி போடும் இருக்கு இல்லையா, அதுதான் பிரையோஃபிலம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இலையினுடைய இதுதான் வந்து பிரையோஃபிலம் லீஃப் அப்படின்னா, அந்த ரூட் நாட்சஸில் வந்து ஒரு முடிச்சு மாதிரி உருவாகும், அங்கேருந்து ஒரு குட்டி வேர்கள் உருவாகும். அப்புறம் இட் வில் பி டிட்டாச்டு ஃப்ரம் த மதர் பிளான்ட் அண்ட் இட் வில் பி க்ரோயிங் டு எ நியூ பிளான்ட். ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளான்ட்டுக்கு வந்து உருவாகக்கூடிய ஒரு ரூட் தான் வந்து ஃபோலியார் ரூட். எக்ஸாம்பிள் பிரையோஃபிலம் அண்டு பெகோனியா. நெக்ஸ்ட்டு சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட். சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னா என்னென்னா, ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து தனக்கு தேவையான வாட்டர் அண்ட் மினரல் கண்டென்ட்டை வந்து உறிஞ்சிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு பேர், ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பேராசைட்டிக் பிளான்ட்ஸ். பேராசைட் அப்படின்னாவே என்னது, த பிளான்ட் விச் இஸ் லிவிங் ஆன் அனதர் பிளான்ட் இல்லையா, அதுதான் வந்து பேராசைட்டிக். ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒட்டுண்ணி தாவரத்திலிருந்து நீரை உறிஞ்சி கொண்டு தானே உணவு தயாரித்து வாழக்கூடியது. அந்த நீரை உறிஞ்சுவதற்காக அதுக்கு ஒரு சில சிறப்புத்தன்மையான ஹாஸ்டோரியா அப்படின்ற அமைப்பிலான வேர்கள் போன்ற அமைப்பு இருக்கும். அது வந்து என்னது, அந்த ஒட்டு தாவரத்தின் மேலே ஒற்றி பற்றி வாழக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து என்னது, ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னு பேர். Parasites develop adventitious roots from stem which penetrate into the tissue of host plant and suck nutrition. Example, Cuscuta, Casita, Orabancho, Viscum, Dendrophyta. ஓகே, உங்களுக்கு வந்து இங்கே கஸ்குட்டா கொடுத்துருக்காங்க. கஸ்குட்டா அப்படின்றது வந்து நத்திங் பட் நம்ம மரத்துலலாம் வந்து ஒரு மஞ்சள் கலரில் நீட்டமாக ஒரு நூல் மாதிரி எடுத்தோங்க, அத்தனை ஒரு போகிற வழியிலலாம் அந்த ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த மழை காலத்தில் அதிக அளவு பார்க்கலாம்.
ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு த்ரெட் மாதிரியான ஒரு பிளான்ட் இருக்கும், அதுதான் வந்து கஸ்குட்டா. இது என்ன பண்ணும், மற்ற தாவரங்கள் மீது வளரும். அந்த வந்து ஒரு குட்டியாக ஃபைப்ரஸ் ரூட்டை உண்டு பண்ணும். அதில் அந்த வேர்களின் மூலமாக அந்த தாவரத்துலேருந்து நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணி உயிர் வாழக்கூடியது. இதுதான் வந்து சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு போட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். ஒரு சில இடங்களில் வந்து root of some climbing or epiphytic plants develop chlorophyll and turn green which help in photosynthesis. அதாவது ஒரு சில தாவரங்களில் வந்து என்ன ஆகும், ரூட்டில் வந்து க்ரீன் கலராக இருக்கும். அந்த க்ரீன் கலர் அந்த ரூட்டே வந்து குளோரோஃபில்லை பெற்று இருந்து க்ரீன் கலராக இருக்கும். ஸோ குளோரோஃபில் இருந்தது அப்படின்னாவே அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும், இட் கேன் ப்ரிப்பேர் their own food by the process of photosynthesis. So that these roots are called photosynthetic root or assimilatory root. Example, Tinospora, Trapha nadans, water cashewnut and Teniophyllum. இது எல்லாமே வந்து என்னது எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது விட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ ரூட் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்றப்பல ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து அப்சார்ப்ஷன் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஆங்கர் ஆஃப் த பிளான்ட் ஃபார்ம்டு இன்டு த சாயில். செகண்டரி ஃபங்க்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியலாக இருக்கும், ப்ரீத்திங் ரூட் இருக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட் இருக்குது, விட்டல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டேபிளர் காலம் அந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லா படித்து அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான நோ நீட் டு ட்ரா திஸ் டயக்ராம் இஃப் இட் இஸ் ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஸ்டின். அந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டெஃபனிஷன்ஸ் படித்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் படித்ததுன்னா போதும். ஓகேவா?